அது என்னங்க, பெண்கள்னாலே வீட்டுக்கு சமைக்கிறதும், உழைக்கிறதும், கணவனையும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறதுக்கும், பேரன் பேத்திங்கள பார்த்துக்கிறதுக்கும், மருமகன்கள பார்த்துக்கிறதுக்கும் தான் பிறப்பெடுத்திருக்காங்களா என்ன? அவங்க வீட்டில் இருந்தாலும் சம்பாதிக்க தான் வக்கு இல்லை, வீட்டு வேலையை செய்யலாம்ல, சமைக்கிறதுக்காவது செய்யலாம்ல, சமைக்க கூட உனக்கு வக்கு இல்லையா? வீட்டை பார்த்துக்க கூட உனக்கு வக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி. அதுலேயும் பெத்த பிள்ளைங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதெல்லாம் அம்மாங்களை பார்த்து ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அவங்களால முடியும் போது எல்லாத்தையுமே அவங்க செய்ய தானே செய்யறாங்க. அவங்க மட்டுமே செய்யணும்னு என்ன கடமையா? என்ன எழுதி வச்சிருக்கா என்ன? அப்படியே இருந்தாலும் அதை யார் எழுதி வச்சது? ஏன் ஒவ்வொரு ஆண் மகன் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்தது ஹாயா சோஃபால உட்காந்து ஜாலியா ரெஸ்ட் எடுக்கணும், போன் நோண்டணும், டிவி பார்க்கணும். ஆனா பொண்ணுங்க மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிமையாவும் வாழணும். சம்பாரிச்சும் கொட்டணும், அடிமையாவும் வாழணும். என்னடா உங்க நியாயம்லாம்? ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருமே, பெண்களும் எதிரா இருக்காங்க, ஆண்களும் எதிரா இருக்காங்க. ஏதோ சிலர் மட்டும்தான். இந்த யூடியூப்ல கூட பாருங்க, பொண்ணுங்க காலையில 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு வீடு வாசல் பெருக்கி அப்படியே சுத்தமா எல்லாம் கழுவி மழுவி வச்சு சமைச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அவங்க நல்ல குடும்ப பெண்ணா? ஒருவேளை அவங்களோட இயலாமையானால அதை செய்ய முடியாம போயிட்டா ஒரு ஆண் அதை எடுத்து செஞ்சாதான் என்னங்க? அதுல என்னதான் தப்பு இருக்கு? நானும் பாத்துட்டேன், யூடியூப்ல எல்லாமே பொண்ணுங்க தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பொண்ணுங்க வேலை செஞ்சுட்டே இருந்தா நீ குடும்ப குத்து விளக்குமா நல்லவாமா? இல்லைன்னா அவங்க குடும்ப குத்து விளக்கு இல்லைங்களாங்க? வேலை செஞ்சா மட்டும்தான் குடும்ப குத்து விளக்கா? என்னங்க நீங்களாம் கமெண்ட் போடுறீங்க? ஒரு ஏழாமம்மா முடியல, என்ன மாதிரி நடக்க முடியாம இருக்காங்க, என்னால வீட்டு வேலை கூட செய்ய முடியல, எனக்கு சமைச்சிக்க கூட என்னால முடியல, நான் ட்ரெஸ் பண்ணி ஏதோ ரீல்ஸ் போடணும்னு நினைச்சா கூட 1 மணி நேரத்துக்கு மேல என்னால உட்கார முடியல, என்னோட கால் அவ்வளோ பிங்கிட்டுருது, ஏதோ மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்ட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்னால செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள், இந்த ரீல்ஸ் பண்றது, பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, என்னால முடிஞ்ச சமையலை நான் செஞ்சுக்குவேன். இதெல்லாம் கூட தப்பாங்க? ஏன் ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்கள்னாலே வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், இதேதான் உங்களோட என்ன போக்கா இருக்கு. என்னைக்குதான் இப்படிலாம் மாறுவீங்க? ஏன் அந்த ஆண் கூட உதவி செய்யக்கூடாதா? எல்லாரும் நான் அப்படி இருக்காங்கன்னு சொல்லல, ஏதோ ஒரு சில நல்ல ஆண்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. எங்க அம்மாக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அப்பா அவ்வளோ அன்பானவர், அந்த காலத்து மனுஷன்தான். ஆனா ஒரு ஒரு மனைவிக்கு என்ன அளவுக்கு அவர் துணையா நிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நின்னாரு. பெண்ணுக்கும் அப்படிதான் நின்னாரு. எல்லாரும் அப்படி இருந்தீங்களேன்.